ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் பிஎட் செகண்ட் செமஸ்டருக்கான கிளாஸ் ஆரம்பிக்க போது தமிழ் மீடியம் நோட்ஸும் அவைலபிளாக இருக்குது. செகண்ட் செமஸ்டர் கிளாஸு எப்படி நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்த்துடலாம். சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனில் நோட்ஸ் ரெடியாக இருக்குது, 100 rupees வரும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் சுற்றுச்சூழல் கல்வி, 100 rupees வரும். சுற்றுச்சூழலை பற்றி இந்த சப்ஜெக்டில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் கற்றலுக்காக மதிப்பிடல், 120 rupees வரும். பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் 100 rupees வரும். அடுத்து பிடகாட்சியில் மட்டும் மேக்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது, 100 rupees வரும். உங்களுக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனில் ஸ்டூடெண்ட்டோட உரிமைகள், குழந்தைங்களோட உரிமைகள்னால் என்ன, அது எப்படி பாதுகாக்கணும், அது ரிலேட்டடானது தான் இந்த சப்ஜெக்ட் இருக்கும். ஒரு டீச்சராக நீங்கள் எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நடந்துக்கணும், இப்போ இந்த சமூகத்தில் என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் ஸ்டூடெண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டத்தை மூலமாக அவங்கள எப்படி பாதுகாக்கலாம், என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குது, என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு, இந்த மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட் இருக்கும். அடுத்ததாக சுற்றுச்சூழல் கல்வி. இது எப்படி இருக்குன்னா, என்னென்ன வளங்கள்லாம் இருக்குது, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க முடியாத வளங்கள், இந்த உலகம் எப்படி மாசுபடுது, காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, இந்த மாதிரி என்னென்ன வளங்கள் இருக்குது, அது எப்படி மாசுபடுது, அப்புறம் ஸ்கூலில் அந்த பள்ளி பாடத்திட்டத்தில் எப்படிலாம் சுற்றுச்சூழல் கல்வி கொண்டு வந்திருக்காங்க, ஆரம்ப நிலையில் இப்படி எல்லா ஸ்டேஜிலையும் ஸ்டூடெண்ட்டுக்கு சுற்றுச்சூழல் கல்வி எப்படி வழங்கணுங்கிறத பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கற்றலுக்காக மதிப்பிடல். இந்த சப்ஜெக்டில் என்ன இருக்குன்னு, இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். நீங்கள் எப்படி ஒரு டீச்சராக ஆனதுக்கப்புறம் எப்படிலாம் ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் வைக்கணும், எக்ஸாம் எப்படி வைக்கணும், எப்படி கொஷின் பேப்பர் ரெடி பண்ணணும், அப்படி டெஸ்ட்டு வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அந்த பேப்பரை எப்படி கரெக்ஷன் பண்ணணும், குறையறை சோதனை நடத்தணும், அதாவது டெஸ்ட் முடித்ததுக்கப்புறம் எப்படிலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ஏன் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த இதெல்லாம் புரியல அப்படிங்கிறது, அப்புறம் மார்க்கு திருத்தி எல்லாம் ரெடியானதுக்கப்புறமா மார்க் என்ட்ரி பண்ணுறது எப்படி, அதுக்கு மீன் மீடியம் மோடு கண்டுபிடிக்கிறது எப்படி, இது மாதிரி எல்லாமே இந்த சப்ஜெக்டில் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்ட். இப்போ காது கேட்காத மாணவர்களுக்கு எப்படி கிளாஸ் நடத்துறது, இந்த மாதிரி குறைபாடு உள்ள மாணவர்களுக்கெல்லாம் எப்படி கிளாஸ் நடத்தணும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க. எந்த அளவுக்கு ஒரு டெஸ்ட்டு இருக்கணும், டெஸ்ட்டோட தரம், ஸ்டூடெண்ட் எப்படி நம்ம ஃபீட்பேக்கு கொடுக்கணும், அவங்கள எப்படி நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எல்லாமே இந்த கற்றலுக்காக மதிப்பீட்டில் கொடுப்பாங்க. எந்த மாதிரிலாம் டெஸ்ட்லாம் வைக்கப்படுது, இது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும். இந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஒரு ஸ்கூலில் எப்படி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் ஸ்கூலை ரன் பண்ணணும், அந்த டீச்சரோட கடமைகள் என்ன, ஹெட்மாஸ்டரோட கடமைகள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஒரு நிர்வாகம்னா எப்படி இருக்கணும், இப்போ டீச்சர்ஸ் இருக்கணும், அதில் வேலை செய்கிறவங்க, பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட், இது எல்லாமே கலந்து தான் இருக்கணும். இவங்களை கேட்டுட்டு எல்லா முடிவுகளும் எடுக்கணும். அப்புறம் சாப்பீஸு, போர்டு, புக்கு, பென்சில், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. அதுக்கப்புறமா போக்குவரத்துக்கான மெட்டீரியல்ஸ், பஸ்ஸு, இந்த மாதிரி ஸ்கூலில் இருக்கிற சேரு, பெஞ்சு, இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, நீங்கள் ஒரு ஸ்கூல் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி தான் இந்த சப்ஜெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுவோன்னா, நம்மளுடைய நோட்ஸ் வாங்கலை எல்லாருக்குமே நான் வாட்ஸ்அப் குரூப்பை ஆட் பண்ணி விடுவேன். அந்த குரூப்பில் எப்படி இருக்குன்னா, எல்லா வீடியோஸோடைய நான் நடத்துகிற எல்லா வீடியோவோட லிங்க் வரும். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கிளாரிஃபிகேஷன் பண்ணுவேன். இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் நான் உங்களுக்கு அனுப்புவேன். நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்கணும்னா, மண்டேவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மண்டே 11 மணிக்கு உங்களுக்கு டெய்லியும் ரெகுலராக நம்ம டெய்லியும் வரும். எப்படி வரும்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுவாக லைனாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் என்ன கிளாஸ் நடத்துகிறேன்னா, சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் சப்ஜெக்ட் தான் எடுக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு யூனிட் நடத்த போகிறேன். அந்த ஃபஸ்ட்டு யூனிட் டெய்லியும் ஒவ்வொரு கொஷின் நடத்துவேன். அந்த ஃபஸ்ட்டு யூனிட் நான் முடித்ததுக்கப்புறமா ஒரு 2 days டைம் கொடுப்பேன். அந்த டைமில் நீங்கள் படிக்கணும். அது வரைக்கும் எந்த வீடியோஸாக வராது. 2 daysல நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறமா அடுத்ததுலேருந்து ரெகுலராக வீடியோ வரும். அப்போ என்ன வரும்னா, சுற்றுச்சூழல் கல்வி ஒரு யூனிட் சுற்றுச்சூழல் கல்வி யூனிட் ஆரம்பிக்கும் போது
ஆல்ரெடி நடத்தினேன் இல்லையா, அதிலேருந்து ஒரு 5 மார்க்கு ஒரு 10 மார்க்கு டெஸ்ட்டு கொடுப்பேன். அதை எழுதி நீங்கள் வந்து குரூப்பில் வந்து இண்டிவிஜுவலாக கொடுக்கலாம், இல்லைன்னா குரூப்லேயும் அதை ஃபோட்டோ எடுத்து கொடுக்கலாம். நான் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ மார்க்குன்னு நான் செக் பண்ணிவிட்டு சொல்லுவேன். அடுத்தது வந்து நம்ம சுற்றுச்சூழல் கல்வி ஒரு யூனிட் முடிச்சதுக்கப்புறமா அது 2 டேஸில் டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு யூனிட்டாக நான் நடத்தி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே இந்த 4 காமன் சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா கொஷினுமே நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க. ஒவ்வொரு யூனிட்டும் நான் நடத்தி முடிச்சதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் கொஷின், அந்த யூனிட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு இது கம்பல்சரி படித்தே ஆகணும் அப்படிங்கிற 5 மார்க்கும் 10 மார்க்கும் நான் வந்து வீடியோவில் சொல்லிவிடுவேன். நீங்கள் வந்து என்னோடய நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். அந்த நம்பருக்கு நான் வந்து நோட்ஸ் சென்ட் பண்ணிவிடுவேன். அந்த நம்பரை வந்து நான் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். குரூப்பில் வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட்டை நடத்தி போடுற கொஷினோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நோட்ஸு எப்படி இருக்கும்னா, மைண்ட் மேப் இருக்கும், இம்பார்ட்டன்ட் லைன்ஸு பாயிண்ட்ஸு எல்லாமே இருக்கும். இந்த டைம் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும். சிலபஸில் இருக்க எல்லாமே கவர் ஆகும். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம டெய்லி கிளாஸ் நடத்த உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. இப்போலேருந்தே நம்ம வந்து படிச்சுக்கிட்டே வரணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், செகண்ட் செமஸ்டர் கொஞ்சம் டஃப்பு, அடுத்தடுத்து 4th செமஸ்டர்லாம் நல்லாவே டஃப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மார்ச் 16 மண்டே நம்ம கிளாஸில் சந்திப்போம். கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்துவேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே இருக்க ஹைக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.